Hello friends, welcome back to ME Madras Cooking with Hemlata Vinod Kumar. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல சன்னா மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோங்க. இந்த சன்னா மசாலா வந்து பூரி சப்பாத்திக்குலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இதுக்கு வந்து நான் சுண்டல் பாருங்க, நான் வெள்ளை மூக்கடலை ஒரு 8 hour நான் ஊற வச்சிருக்கேன். இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு மசாலா பேஸ்ட் அரைச்சிக்கலாம். இதுக்கு வந்து நான் அரை மூடி தேங்காயில பாதி தேங்காய் எடுத்துர்க்கேன். இது கூடவே ஒரு ஸ்பூன் கசகசா, ஒரு ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நல்லா இத ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. பாருங்க இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம குக்கர் ஹீட் பண்ணிக்கலாம். இதில நான் கடலெண்ணெய் ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதில ஒரு பிரியாணி இலை, ஒரு துண்டு பட்டை, ஒரு அன்னாச்சி பூ, 4 கிராம்பு, 2 ஏலக்காய். இதெல்லாம் நல்லா பொரிஞ்ச உடனே நான் ஒரு 2 வெங்காயம் அரைச்சிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்து அரைச்சு சேர்த்தீங்கன்னா கிரேவி ரொம்ப நல்லா திக்கா இருக்கும். இப்போ இந்த வெங்காயம் நல்லா பாருங்க இந்த அளவுக்கு வதங்கும்போது நான் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே நல்லா வதங்கின உடனே நான் வந்து 2 தக்காளி பழம் அரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் தக்காளி நல்லா பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்க. நல்லா எண்ணெய்லாம் மேலே வந்திருக்கு பாருங்க. நல்லா வதங்கி இருக்கு. இப்போ வந்து நம்ம ஊற வச்சிருக்க சுண்டலை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த மசாலா கூடவே ஒரு கலரிடலாம். ஒரு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கலர்ன உடனே இப்போ இதுக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். இப்போ நான் இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, இதுக்கு தேவையான அளவு உப்பு. உங்களுக்கு வந்து காரம் இன்னும் நல்லா வேணும்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா எல்லாம் நல்லா இந்த எண்ணெயிலேயே நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வதக்கின உடனே இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு தடவை கலரி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் தேங்காய் அரைச்ச தண்ணியை இதில் சேர்த்துக்கிறேன். ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம குக்கரை லிட் போட்டு மூடி வச்சிடலாம். நான் வந்து ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ 5 விசில் வந்துருச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள் சன்னா மசாலா இவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது. நல்லா எண்ணெய்லாம் மேலே வந்து நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ இது ஒரு தடவை கிளறிடலாம். இது கூடவே நீங்கள் வந்து ஒரு 2 ஸ்பூன் பட்டர் சேர்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வந்து புளிப்பு இன்னும் நல்லா வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இது லிட் போட்டு மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதில் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இறக்கிக்கலாங்க. அவ்வளோதாங்க, நல்லா சூப்பரான சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த சன்னா மசாலாவை நான் வந்து பூரி கூட சர்வ் பண்ணிக்க போகிறேன். இது கூட வந்து கொஞ்சமாக லெமன் பிழிஞ்சு சாப்பிட்டிங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். பக்கத்துலேயே ஆனியன் வச்சுக்கிட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.